ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி அரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். 4 டம்ளர்ஸ் ரா ரைஸ் நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அதை விட்டுட்டு ஒரு துணி போட்டு அரிசியை நான் நல்லா உலர வச்சுருக்கேன். இது ஃபேன் காற்றுல உலர வைக்கணும், வெயிலில் இதை வைக்கக்கூடாது. அடுத்தது ஒரு டம்ளர் உளுந்து, அதை ஒரு பேனில் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. அப்புறம் ஒரு டம்ளர் உடச்ச கடலை, அதை நான் அந்த உளுந்தோடு போட்டுட்டேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மற்ற பொருட்கள் தண்ணி, எள்ளு, சில பேர் சீரகம் போடுவாங்க, நான் எள்ளு போடுறேன். கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நெய் அல்லது பட்டர் யூஸ் பண்ணலாம். நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். மிஷினில் மாவும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அடுத்தது எள்ளு போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு அதில் நல்லா தூவி விட்டுடலாம். அதில் நெய்யும் ஊற்றிடலாம். நெய் போட்டால் நல்லா முறுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நான் நெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு, மாவு, நெய், எள் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கலாம். சால்ட் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசையணும். பாருங்கள், எல்லா பக்கமும் தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப ஹார்டாக இருந்தால் நம்மளுக்கு பிழியறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும். முறுக்கு குழல் வச்சு ஒரு வாழை இலையில் பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம இது பிளேட்டில் கூட லைட்டாக ஆயில் தடவிட்டு பிழியலாம், அல்லது பிளாஸ்டிக் கவர்லேயும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதனால் நல்லா முறுக்கு ஒரு 5 முறுக்கு போட்டு எடுக்கிற அளவுக்கு தேவையான ஆயிலை உள்ளே போட்டுடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான உடனே தான் நம்ம முறுக்க போடணும். அப்போ தான் சீக்கிரமாக அது நல்லா வெந்து வரும். பாருங்கள், நான் 4-5 முறுக்கு உள்ளே போட்டுட்டேன். நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெந்த உடனே அதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இதை நம்ம ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நல்ல ஒரு கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுவையான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது